வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் தேர்தலில் போட்டியிட முடியாது, தடை விதிக்க உள்ளதாக நீதிமன்றம் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களிடம் இருந்து பெற்ற தகவலின் அடிப்படையில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் அதிக அளவு வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்கு வங்கியை அதிகரித்திருப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்ற மனு தாக்கல் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர் தேர்தலிலேயே போட்டியிடக்கூடாதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட முடியாது, வேறு தொகுதியில் போட்டியிடலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக சுமார் 19 கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் இதுவரை எதிர்பாராத ஒரு தோல்வியை ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை பெறுவார். சுமார் 6000 கோடி வரை செலவு செய்வதற்கு இந்த தேர்தலில் திமுக முன்வந்துள்ளது. ஆனாலும் கூட இந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவுவதோடு எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடக்கூடாது என்று மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களிடம் என்று பெற்ற தகவலின் அடிப்படையில் அவர் ஏற்கனவே பல மோசடி வாக்குகளை வைத்து வெற்றியடைந்து உள்ளார். மேலும் அவர் மீது பல்வேறு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறியுள்ளார், பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டுள்ளார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் பொழுதே முன்வைக்கப்பட்டுள்ளது. அவர் வெற்றியடைந்த காரணத்தினால் அந்த வழக்கு தள்ளுபடியும் செய்யப்பட்டது. மேலும் இது மீண்டும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக கொளத்தூர் தொகுதியில் உள்ள மிக முக்கியமான நபர்கள் தற்பொழுது நீதிமன்றத்தில் நாடியுள்ளனர். நீதிமன்றம் இந்த வழக்கை வருகின்ற திங்கட்கிழமை என்று விசாரணைக்கு எடுக்க உள்ளது. தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே இந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு வரும். மேலும் நீதிமன்றம் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட தடை விதித்தார். வேறு எந்த தொகுதியில் போட்டியிடுவார்? போட்டியிட்டால் அங்கு எதிராக இருக்கக்கூடியது அதிமுக மற்றும் தாவேகா போன்ற வேட்பாளர்கள் களத்தில் இறங்கக்கூடிய காரணத்தினால் ஓட்டு வங்கி முதலில் பிரியும். இரண்டாவதாக வெற்றியடைவது கடினம், முதல்வராக கூட வர முடியாது, ஏன் சட்டசபை கூட செல்ல முடியாது என்ற சூழல் உருவாகும் என்ற தகவலும் அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ளது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறை வெற்றியடையலாமா வேண்டாமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.